Hi viewers, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் மெனுல எடுத்துக்கிறது நம்ம வீட்ல எப்பொழுதுமே ரெகுலரா பண்ற புளியோதரை. ஆனா அந்த புளியோதரையே கோவில்ல எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க அப்படினா வித்தியாசமா கொஞ்சம் பஞ்சி டேஸ்டா இந்த மேல் பொடின்னு ஒன்னு தூவி உதிரியா அருமையா இருக்கும் டேஸ்ட். அதை நம்ம வீட்ல பண்ண முடியுமா அப்படினா கண்டிப்பா பண்ண முடியும். அதோட சீக்ரெட் ரெசிபி என்ன? அதோட மெத்தட் என்ன? இது ரெண்டு தான் முக்கியம். வாங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான கோவில்ல பண்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு புளியோதரை எப்படி பண்றதுன்னு பாப்போம். I am Sunder. Welcome to Recipe Checker. இந்த புளியோதரை பண்ற process நான் 3 ஸ்டேஜா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த பொடிக்கு என்ன தேவை அப்படினு பார்த்து அதை வறுத்து அரைச்சுப்போம். பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த புளி காய்ச்சல் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் அந்த சாதத்தை mix பண்ணி ஃபைனலா அந்த ஃபினிஷிங் டச் எப்படி பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு புளியோதரை எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஏனா இது பண்றப்போ இந்த ஷெல்ஃப் லைஃபும் நல்லா இருக்கும், அந்த மவுத் ஃபீலும் நல்லா இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டு நேரா நம்ம குக்கிங் processக்கு போயிரலாம். இந்த ஸ்டேஜ் 1ல ஃபர்ஸ்ட் இந்த பொடி பண்றதுக்கு ஒரு ட்ரை pan எடுத்து வச்சு ஒவ்வொரு பொருளா நம்ம வறுக்குறோம். மெதுவா வறுக்குறோம், சிம்மர்ல வச்சு வறுக்குறோம். ஏன் அப்படினா இந்த பொறுமை புளியோதரைக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படினா அந்த ஃப்ரை வந்து கரெக்ட்டா இருந்ததுனாலே அந்த வாசனை கரெக்ட்டா இருக்கும். வாங்க டைரக்ட்டா processக்கு போயிரலாம். ஸோ இப்போ அந்த ஒரு பேனில் இப்போ அந்த ஃப்ளேம் வந்து கம்மியாக சிம்மரில் வச்சுக்கோங்க. பொறுமையாக வறுக்கணும், கலர் மாறிடக்கூடாது. ஒன்றா வருங்க, ரேஷியோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அழகாக வறுத்து இப்போ இடிக்கணும். இந்த பொடி வந்து பெஸ்ட் வந்து எப்படின்னா இடிக்கிறது தான். உங்களுக்கு இடிக்கிற உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஒரு ஹேண்ட் பவுண்டர் இந்த மாதிரி கல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பொடி வந்து நமக்கு 1-2 இடிச்சிருந்தா தான் அந்த புளியோதரையில் சேர்க்குறப்போ நம்ம சாப்பிட்றப்போ அது அந்த மவுத் ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இடித்து இந்த மாதிரி ஒரு பொடி இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு அந்த குக்கிங் ப்ராசஸ், அதாவது புளி காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த புளி காய்ச்சலுக்கு ஒரு பேனில் எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லெண்ணெயில் அதை குக் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. இந்த எண்ணெய் சூடாகணுன்னே வரிசையாக ஒன்றொன்னா இந்த ஆர்டர்லேயே போட்டு வருங்க. பட் ஆனால் கலர் மாறிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அதை வதக்குங்க. ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, உருண்டை மிளகாய், கடலைப்பருப்பு, வறுத்த நிலக்கடலை, இது கொஞ்சம் நல்ல சாட்டையாகி வந்தோடனே இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிளகாய் பொடி சேர்க்குறோம். இப்போ இந்த மிளகாய் பொடி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரப்போ பெருங்காய பொடி. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த புளி வந்து எப்பொழுதுமே வந்து இந்த குக் ஆகிறது ரொம்ப முக்கியம். எந்த டிஷ்ஷில் நீங்கள் புளி யூஸ் பண்ணாலும் எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் அப்படின்னா புளியை கரெக்டாக குக் பண்ண மாட்டாங்க. அந்த புளி காய்ச்சல் சாம்பார்னாலும் சரி இந்த புளியை குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிருச்சு, ஓரளவுக்கு கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை சேருங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக தான். ஆனால் இனிப்பு தெரியக்கூடாது. அந்த ஒரு பேலன்ஸ் டேஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் குக்கிங்கில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1-1.5 டீஸ்பூன் அப்படின்னு வச்சுங்க. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக குக் ஆகிறப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் செப்பரேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிற இந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இந்த புளி காய்ச்சலை குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அருமையாக குக் ஆகி அந்த ஒரு ஷைனிங், அதேமாதிரி இந்த ஆயில் செப்பரேட் ஆகிருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து செய்முறை அப்படின்றது முக்கியம். எதை எப்போ சேர்க்குறோம், எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோம், அது இந்த ப்ராசஸில் ரொம்ப முக்கியம்.
இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் அரிசியை வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி நல்ல உதிரியாக இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரைஸ் நிறைய சேர்த்துருச்சுன்னா நம்ம புளிக்காய்ச்சல் இருக்காது இல்லையா, அதனால் எப்பொழுதுமே ரைஸ் கொஞ்சம் கையில் வச்சுங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அப்புறம் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஃபோர்ஸாக வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், மெதுவாக கிளறி விடுங்க. ஸோ நல்ல கலர் அந்த ஒரு மிக்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ரைஸ் வந்து நம்ம வேணுங்கிற அளவு சேர்த்துட்டோம். நான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த எல்லா ரைஸும் சேர்க்கல, கொஞ்சம் மிச்சம் இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னா, எடுத்துருக்கிற ரைஸ் அப்படியே கொட்டிடுவாங்க, புளிக்காய்ச்சல் பத்தாது, அப்போ புளி சாதம் லைட்டாக ஒரு கலரே வராது. அது ரொம்ப முக்கியம். அதனால் அதே மாதிரி அந்த டேஸ்ட்டு காரம் அது பத்தாது. அதனால் வேணுங்கிற அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிறேன். கேட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது எடுத்து வச்சுருக்கிற பொடியில் பாதி தான் நம்ம அதில் சேர்த்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் நல்லா மேலே தூவிடுறேன். தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு 1.5 ஸ்பூன் மேலே இந்த மாதிரி மேல் பொடியாக தூவிடுவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பொடியும் நல்லெண்ணையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த கலர் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பொடி நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்போ. பொடி வந்து கரெக்டாக அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு அருமையான ஒரு புளியோதரை, அதாவது டெம்பிள் ஸ்டைல் புளியோதரைன்னே சொல்லலாம். இது வந்து நீங்கள் தாராளமாக ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ட்ராவலிங்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கூட ஏதாவது ஒரு சிப்ஸோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் ரெகுலராக பண்ணுறது தான். நீங்கள் ஒரு வேறு மெத்தடில் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்பொழுதுமே ரெகுலராக பண்ணுற ஒரு டிஷ்னாலும் அதில் வித்தியாசமாக இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.